ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கோட் கிட்ஸ் அகாடமி. நான் உங்கள் டெனிஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அக்கௌண்ட் டேக்கர் வல்னரபிலிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஒரு அக்கௌண்ட் டேக்கர் வல்னரபிலிட்டி பற்றின ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட். இப்போ பார்க்க போகிற மெத்தட் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ இந்த பக்கை நான் ஏற்கனவே இந்த ஆர்கனைசேஷனுக்கு ரிப்போர்ட் பண்ணி அவங்க பேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ தட் இந்த பிஓசியை இந்த ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்பயும் போல டார்கெட் பார்த்தீங்கன்னா MPSC online.mizoram.government.in. ஓகே, ஸோ அது ஒரு கவர்மெண்ட் அப்ளிகேஷன் தான். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், வீடியோ ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, செர்ஜியோன்னு சொல்லிட்டு என்னோட யூசர் நேம் இருக்குது. என்னோட ஃபோன் நம்பர் கீழே இருக்குது. ஓகேவா, ஃபோன் நம்பர் இந்த இடத்துல இந்த வீடியோவில் எல்லா இடத்துலையுமே பிளராக தான் இருக்கும். ஸோ அது ஏன்னு சொல்லிட்டு நான் கடிச்சா சொல்கிறேன். ஓகே, என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நான் என்கிட்ட இந்த அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். செர்ஜியோன் யூசர் நேம் இருக்குது, என்னோட ஃபோன் நம்பர் இருக்குது. ஓகேவா, மற்ற எந்த டீட்டெயில்ஸும் இங்கே ஃபில் ஆகிருக்காது. லைட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், லாக் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, லாக் அவுட் பண்ணி லாக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல லாகின் பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, பாஸ்வேர்டு ஆப்ஷன் இருக்குது, ஃபர்காட் பாஸ்வேர்டு இருக்குது. ஓகேவா, ஸோ ஈவென்ச்சுவலாக நான் ஃபர்காட் பாஸ்வேர்டு தான் நான் இப்போ கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல என்னோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேயும் மொபைல் நம்பர் பிளாக இருக்கும், இங்கேயும் மொபைல் நம்பர் பிளாக இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அக்கௌண்ட் கிரியேஷன் பண்ணி காட்டும் தெரியுமா, அந்த மொபைல் நம்பர் தான் இந்த மொபைல் நம்பர். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. ஓடிபி கேட்குது. ஓகேவா, இந்த இடத்துல நமக்கு ஓடிபி பைபாஸ் பண்ணல. நல்லா நான் வச்சு அக்கௌண்ட் டேக்கர் பண்ணுறோம் வேற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி. ஓகேவா, ஸோ தட் நம்ம இந்த இடத்துல கரெக்டான ஓடிபி போடுறோம். ஓகேவா, நம்ம மொபைல் நம்பருக்கு எக்ஸாக்டாக ஒரு ஓடிபி தெரியுமா, அந்த ஓடிபி தான் போடுறோம். ஓகேவா, ஓகே, ஸோ என்னோட மொபைல் நம்பருக்கு என்ன ஓடிபி வந்திருக்குன்னா 73686. ஓகே, ஸோ அந்த கரெக்டான ஓடிபி போட்டிருக்கோம். நல்லா நோட் பண்ணிக்கிங்க. அந்த ஓடிபி கரெக்டான ஓடிபி பைபாஸ் பண்ணல. ஓகே, ஸோ இன்டர்செப்ட் ஆன் பண்ணிட்டு இந்த ரிக்வஸ்ட்டை கேப்சர் பண்ணுற லாகின் கொடுத்துட்டு கேப்சர் பண்ண உடனே இந்த போஸ்ட் ரிக்வஸ்ட்டை பாருங்களேன். அதாவது ஒரு ஏபிஐக்காக போகுது, ஓடிபி லாகின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐக்கு ரிக்வஸ்ட்டு போகுது, போஸ்ட் ரிக்வஸ்ட் போகுது. அதோட பாடி பேராமீட்டரில் நம்ம என்டர் பண்ண ஓடிபி இருக்குது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்டு ஈக்குவல் டு நல்லுன்னு இருக்குது. ஃபோன் நம்பர், நம்மளோட ஃபோன் நம்பர் இருக்குது. ஓகேவா, ஸோ இது ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் இன்புட்டாக அந்த ஏபிஐ வாங்குது. ஓகே, ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த ரிக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் பார்க்குறேன். அதாவது டூ இன்டர்செப்ட் கிளிக் பண்ணி ரெஸ்பான்ஸ் டு திஸ் ரிக்வஸ்ட் கொடுத்தா இந்த ரிக்வஸ்ட்டோட ரெஸ்பான்ஸ் வரப்போகுது. ஓகே, அதை பார்க்குறேன். ஃபார்வர்ட் பண்ணிட்டேன், அந்த ரிக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ ரெஸ்பான்ஸுக்காக வெயிட் பண்ணோம். இந்த ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ரெஸ்பான்ஸில் ஒரு டோக்கன் இருக்குது, இந்த யூசர் ஐடி இருக்குது. ஓகேவா, இந்த யூசர் ஐடி தான் மேஜரான ரோல் ப்ளே பண்ண போகுது. அதுக்கப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ், நேமு, ஃபோன் நம்பரு, இமெயில் வெரிஃபைடா இல்லையா, ஓடிபி என்ன ஓடிபி என்டர் பண்ணாங்க, எப்போ கிரியேட் பண்ணாங்க, அப்டேட் பண்ணாங்க, அதெல்லாம் இன்ஃபர்மேஷனாக இருக்குது. நமக்கு தேவையானது இந்த மெயினான ஒரு ஐடி தான். ஓகே, ரன் பண்ணுற மறுபடியும். ஸோ மறுபடியும் கீழே ஸ்க்ரோல் பண்ணாலும் அதே தான் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு ஐடி, அங்கே அதே ஐடி தான் இருக்குது, 14506 14506. மேபி நான் என்ன அந்த இடத்துல திங்க் பண்ணேன் அப்படின்னா இந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் அக்கௌண்ட்டை அவங்க அக்கௌண்ட் இந்த இடத்துல இந்த ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் லோட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் இந்த ஐடியை இன்வைட் பண்ணியிருப்பேன். ஓகே, கிளிக் பண்ணுறேன். ஸோ இது ஜஸ்ட் ரிப்பீட்டர் சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த ஐடியை பாருங்களேன், 14505. ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறேன், 10505லேருந்து 14502க்கு ஐடியை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா, 14502க்கு ஐடியை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ரிக்வஸ்ட்டை இந்த ரெஸ்பான்ஸை ஃபார்வர்ட் தான் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓடிபி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை லோட் பண்ண தெரியுமா, அந்த இடத்துல அவங்க இந்த ஐடியை யூஸ் பண்ணி, ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் 1னா அட்மின், 2னா ஃபஸ்ட் யூசர், 3னா செகண்ட் யூசர். அதே மாதிரி நான் எத்தனாவது யூசர்னா 14505 யூஸராக இருந்திருக்கேன். ஓகேவா, அதனால் 14505 யூசர்னா இந்த செர்ஜியோ அக்கௌண்ட் லோட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ஐடியை பேஸ் பண்ணி தானே எல்லாமே இந்த இடத்துல நடக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 3 ஐடிஸ் முன்னாடி தள்ளி போகிறோம். ஓகேவா, தள்ளி போய்ட்டு ஏதாச்சும் ஒரு அக்கௌண்ட் லோட் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட் நான் ரன் பண்ணுற மறுபடியும் வீடியோவை. அதான் 502க்கு மாற்றிட்டேன், இங்கேயும் 502க்கு மாற்றிட்டேன். இந்த ரெஸ்பான்ஸை ஃபார்வர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஃபார்வர்ட் பண்ணோடனே அப்ளிகேஷன் லோட் பண்ணோம். ஓகேவா, அந்த 14502க்கு எந்த கரஸ்பாண்டன்ட் அக்கௌண்ட் இருக்கோ அந்த அக்கௌண்ட்டை கரெக்டாக நமக்கு லோட் பண்ணி தரும். ஓகே, அவ்வளோதான் கைஸ். நம்ம ஒரு அக்கௌண்ட் டேக்கர் வல்னரபிலிட்டியே ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னாலே டிஃப்ரெண்டான அக்கௌண்ட் தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு காட்டின அக்கௌண்ட் எங்கடா இது, இங்கே பாருங்கள், செர்ஜியோ 904
90 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேவா. செர்ஜியோ நம்பர். ஆனால் இங்கே பாருங்களேன், நம்ம ரெஸ்பான்ஸில் வந்து அந்த ஐடியை மாற்றினதுக்கப்புறம் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸே வந்து வேறு மாதிரி இருக்குது ஓகேவா. கிட்டத்தட்ட நம்ம அவங்களோட செஷன்லேயே வந்து லாகின் ஆகிட்டோம் ஓகேவா. ஸோ இது அவங்களோட டீட்டெயில்ஸ். ஓகே, அவங்களோட ஃபோன் நம்பர், அதே மாதிரி வந்து நேமு, இவ்வளோதாங்க இந்த பிஓசி. ஸோ இந்த வல்னரபிலிட்டி வந்து எங்கே வல்னரபிலிட்டி அக்கறை ஆகுது அப்படின்னு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும். ஸோ எங்கே அக்கறை ஆகுதுன்னா வந்து இந்த ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, இந்த ரெஸ்பான்ஸில் தான் கைஸ். இந்த ரெஸ்பான்ஸில் இந்த ஐடியாவே அவங்க வந்து ஷோ பண்ணாமல் இருக்கலாம் ஒன்று ஓகேவா. ஸோ ஐடியை ஷோ பண்ணாமல் இருந்தால் ஒரு ஹேக்கருக்கோ வந்து இங்கே ஐடி இருக்கிற விஷயமே வந்து தெரியாது ஓகேவா. இப்போ வேறு ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஜஸ்ட்டு இங்கே எந்த பக் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஓகே. ஸோ இந்த ஐடி ஷோ பண்ணுறதுனால தான் வந்து பக் நடக்குது. அதே மாதிரி ஐடி ஷோ பண்ணலனாலுமே இந்த இடத்துல வந்து ஒரு ஐடியை பேஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் வந்து லோட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்பவே வந்து தப்பு ஓகேவா. ஸோ இந்த ஐடியை வந்து என்டர்மெண்ட் பண்ணுறது மூலிமா இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் லோட் பண்ண தெரியுமா, அந்த அக்கௌண்ட் மாதிரி ஒருவேளை நான் ஒரு ரியல் ஹேக்கராக இருந்தால் என்னால் இந்த வெப்சைட்டில் இருக்கிற எல்லா அக்கௌண்ட்டையும் என்னால் லோட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ண முடியும் ஓகே. ஸோ ஒருவேளை ஹேக்கராக இருந்தால் மட்டும்தான் ஓகே. நான் வந்து ஒயிட் ஹேட் ஹேக்கருங்கிறதுனால அதை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணியாச்சு ஓகேவா. ரிப்போர்ட் பண்ணி இந்த பக்கை அவங்க பேட்சும் பண்ணிட்டாங்க ஓகேவா. இப்போ நீங்கள் போய் செக் பண்ணுறதுனா அப்போ செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன் நான் என்னோட மொபைல் நம்பரே பிளட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து இப்போ அந்த மொபைல் நம்பர் வந்து என்கிட்ட இல்லை ஓகேவா. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க டிஎம்ல, ஏன் ப்ரோ மொபைல் நம்பரை பிளட் பண்ணிக்க, ஷோ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மொபைல் நம்பர் இப்போ நான் யூஸ் பண்ணல, அது வந்து வேற ஒருத்தர்கிட்ட இருக்குது ஓகேவா. ஸோ அதனால தான் வந்து பிளட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹோப் இந்த பக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி சீரீஸில் வந்து நிறைய அக்கௌண்ட் டேக்கர் வல்னரபிலிட்டிஸும் அதே மாதிரி வந்து கிராஸ் ஸ்கிரிப்டிங் வல்னரபிலிட்டிஸ் நான் வந்து வீடியோ வந்து போட போகிறேன். இது எல்லாத்துக்கும் முன்னாடி எனக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தான் தேவை guys. என்னோட டீச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். என்ன சஜஷன் இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்பீடாக போகிறீங்க ப்ரோ, ஸ்லோவாக போகிறீங்க ப்ரோ, நீங்கள் பேசுகிறதே புரியல ப்ரோ, நீங்கள் பேசுறது புரியுது ப்ரோ, ரொம்ப ஓகே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ, நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து நான் வந்து திருத்திக்கு வந்து ரெடியாக இருக்கேன் ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ guys. Have a nice day. Bye. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.